எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்ற 5 எதிர்பாராத மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க. பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம், மேஷம் செவ்வாயினுடைய ராசி. சரிங்களா? மேஷம் பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்க்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 3ஆம் இடத்தை விட்டு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலை. சரிங்களா? அதாவது இவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி ரொம்ப நல்லா இருக்கார். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையால் சனியை பார்க்கறது ஒரு விசேஷமான ஒரு தன்மை. 10 கூடியவன் 12ஆம் இடத்துல மறைகிறார். ஆயினும் குரு பார்வையில் இருக்கிறது சிறப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, வேலை நிமித்தமா வெளி இடங்களுக்கு உங்களை நகர்த்தி பிழைக்க வைப்பார் இந்த சனி பகவானும் சரி, குருவும் சரி. குறிப்பா வெளி மாநிலம், வெளிநாடு, வெளி இடங்களுக்கு உங்களை நகர்த்தி அங்க வேலை, உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை நிலைநாட்ட போறார், வெற்றி பெற செய்ய போறார். குறிப்பா இந்த காலகட்டத்தில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும். அதே மாதிரி வெளிநாட்டில் பணிபுரிகின்ற நபர்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சாதகமான வாய்ப்புகள், ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல சாதகமான விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து குருவினுடைய பார்வைக்குள்ள வரதுனால நல்ல ஒரு சுபகாரியங்களை நடத்தி கொடுப்பார் வாழ்க்கையில. சரிங்களா? வாழ்க்கையில இதனால் வரைக்கும் தடைப்பட்ட தாமதமான காரியங்கள் எல்லாம் விரைவா நடந்து முடியும். குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள், இந்த வீடு கிரக பிரவேசம் பண்றது, அதே மாதிரி சொந்தமா பாத்தீங்கன்னா ஒரு நிலம் வாங்கி போடுறது அல்லது ஒரு வண்டி வாகனங்களாச்சும் வாங்குறது, இது போன்ற காரியங்கள், இது போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய வைப்பார். ஆனா என்ன இருந்தாலும் சரிங்க, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்கும், அதே நேரத்துல செலவையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். கையில காசு நிறைய வரும், அதே மாதிரி காசும் கரையும். ஆனா இந்த கரையிற காசு நல்ல விஷயத்துக்காக கரையும். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேங்க்ல லோன் ஏதாச்சும் நீங்க அப்ளை பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்ற போது கண்டிப்பா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் கடன் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய வகையில கண்டிப்பா இருக்கும். அதாவது கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். கடன் வாங்கி வீடு, மனை, வாகனம், நிலம் சார்ந்த விஷயங்கள், சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 3வது விஷயம் படிப்பு. படிப்பு சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்புல ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும். அகல ஓடுறதை விட ஆழ ஓடணுன்ற ஒரு எண்ணத்தோட நல்லாவே படிப்பீங்க. படிச்சு நல்லபடியாக வெற்றி பெறவும் செய்வீங்க. சரிங்களா? நல்ல காலேஜில் நல்ல இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ தான் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா முடிச்ச உடனே டக்குன்னு இன்னொரு வேலை கிடைக்கிறது அல்லது மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக முயற்சிகள் எடுக்கிறது, இது போன்ற விஷயங்களுக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை மிகைப்படுத்தி கொடுக்குங்க. சரிங்களா? 2வது இந்த டிசம்பருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க போகுதுங்க. இந்த டிசம்பருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு ராகு வருவார். இப்போ லாபஸ்தானத்துல ராகு, அதன் பிறகு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு ராகு வருவாருங்க. சரிங்களா? இந்த 10ல ராகு வரும்போது என்ன பண்ணுவோம்னா, வேலை தொழில் ரீதியா உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர செய்யும். சரிங்களா? அதாவது நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை வளர்க்க வைக்கும், அறிவுத்திறனை மேம்படுத்த வைக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி, வரப்போ ராகு கேது பயிற்சி. சரிங்களா? ஏன்னா குரு பார்வைக்குள்ள ராகு வருவாருங்க. அப்படி இருக்கும்போது குருவினுடைய பார்வைக்குள்ள வரக்கூடிய இந்த ராகு நிச்சயமா நல்ல ஏற்றத்தை தொழில் ரீதியா கொடுப்பார். அதுக்கடுத்து 4வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது டென்ஷன் குறையும், தலைவலி குறையும், அலைச்சல் குறையும். சரிங்களா? எப்போ இந்த முதல் 6 மாசத்துக்கு. சரிங்களா? எப்படின்னா நல்லா நிம்மதியா தூங்க 12ஆம் இடம் அந்த படுக்கை அறை குறிக்கின்ற இடம். சரிங்களா? நல்லா நிம்மதியா தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா தூங்குவீங்க. கவலைகள் எல்லாம் விலகி ஒரு மாதிரி மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சு
ரிலாக்ஸாக டென்ஷனாக எதுவுமே இல்லை, அந்த டென்ஷன்லாம் விலகி நல்லபடியாக இருப்பீங்க. சரிங்களா? ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா வெளியில் சாப்பிட்ற ஃபுட்டால தான் வந்து பிரச்சனை வரும். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி விஷயம், திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த டிசம்பருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்களை கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, எதுவும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரல அப்படின்றவங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை மிகைப்படுத்தி கொடுக்கும். வேலை ரீதியாக ப்ரொமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். பூர்வீக சொத்துக்கள், வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டம். சரிங்களா? இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் என்ன ஒன்று, சுப செலவுகள் அதிகமாக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.